ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. கந்தர் அனுபூதி. முருகப்பெருமானின் அனுக்கிரகம் பெற்ற பின்பு அருணகிரிநாதரால் இயற்றப்பெற்றது கந்தர் அனுபூதி. நம்ம வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம கண்களுக்கு திருப்புகழ், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் இவைகளெல்லாம் தென்படும். காதுகளுக்கு இந்த வாசகங்கள் எல்லாம் கேட்கப்படும். நம்ம வாழ்க்கையில் நல்ல காலம் வந்துருச்சுங்க. அதனால தான் நம்ம இதை கந்தர் அனுபூதியை பார்க்குறோம், வேல்மாறலை படிக்கிறோம், திருப்புகழை படிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கந்தர் அனுபூதி, முருகனை நாம் எப்படி சரணாகதி அடையலாம், முருகன் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான கந்தர் அனுபூதி. அருணகிரிநாதர் தான் பெற்ற இன்பத்தை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பெறணும். நான் எப்படி முருகப்பெருமானை உணர்ந்தனோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல்களையெல்லாம் நமக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கார். நாமும் பாடி முருகனை உணர்ந்து முருகனின் திருவடிய கமல பாதங்களை சரணாகதி அடையலாமுங்க. இதெல்லாம் பண்ணுறதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? நம்ம நல்ல முறையில் வாழணும் அப்படின்னாலே இறைவனின் அருள் வேண்டும். என்னதான் ஓடி ஓடி கத்தையாக சம்பாதித்து வைத்திருந்தாலும் அந்த பணத்தில் நம்ம நல்ல விதமாக சாப்பிடவோ உண்டு உறங்கவோ நமக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும். இந்த உடல் ஆரோக்கியம், நல்ல மனநிலை, ஞானம், சிறந்த பேச்சாற்றல், உலகில் நம்ம வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அவையெல்லாம் இறைவனின் அருளால் தான் கிடைக்குங்க. நிறைய செலவு செய்து பெரிய பூஜையும் புனஸ்காரங்களும் நம்மளால் பண்ண முடியல, யாகங்கள் பண்ண முடியல, ஆகம விதிப்படி நம்ம இறைவனை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இறைவனுக்கான மாலைகளை சூடி நாம் வழிபாடு செய்தாலே இறைவன் மனம் மகிழ்ந்து நமக்கு நிச்சயமாக நல்லதை கொடுப்பார். இறைவன் கேட்பதெல்லாம் நம்மிடத்தில் தூய அன்பும் நல்ல வித பக்தியும் தான். இந்த பக்தியை நம்ம எப்படி செலுத்துறது அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பாடல்களை பாராயணம் செய்து நம்மளுடைய சிறந்த பக்தியை முருகப்பெருமானுக்கு நம்ம செலுத்தலாம். பாமாலை பாடி முருகப்பெருமானின் அருளை நம்ம பெறலாம். வாங்க. முருகப்பெருமான் ஒவ்வொரு பக்தனையும் ஆட்கொள்வாருங்க. அடியார் ஒவ்வொருவரையும் அவர் ஆட்கொண்டு அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. இல்லைங்க, நான் தொடர்ந்து சாமி கும்பிட்டே தான் இருக்கேன், இறைவனை வழிபாடு செய்துட்டே தான் இருக்கேன், இறைவன் என் மீது கருணை காட்டவே மாட்டேங்கிறார், நான் கேட்குறத கொடுக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கேட்குறது நடந்தா இதை விட பிரச்சனை வரும் அப்படிங்கிறதால தான் ஒரு சில காரணங்களால் நமக்கு சில விஷயங்களை தள்ளி வச்சிருப்பாருங்க. அதை விட சிறப்பான செயல்களை நமக்கு கொடுப்பதற்காக முருகப்பெருமான் காத்துக்கிட்டு இருக்காருங்க. திணியான மனோசிலை மீது உனதால் அணியார ரவிந்தம் அரும்புமதோ பனியாயின வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே, தனியா அதிமோக தயாபரணே. முருகப்பெருமானே, ஆறுமுகக் கடவுளே, என் மனது கல் போன்று கடினமாக இருக்குது. அந்த இடத்துல உன்னோட திருவடி பட்டா அங்கு தாமரை பூக்கள் மலரும். எப்போ உன்னோட திருவடி என்னோட மனதில் படும் அப்படின்னு கேட்குறாரு. மனம் யாருக்கு கல் போல இருக்கும் அப்படின்னா, தேவையில்லாத சிந்தனை, மனது ஒழுக்கமில்லாமல் இருக்கிறது, கெட்ட எண்ணங்கள் இவைகளெல்லாம் நிறைந்து உள்ளவங்களுக்கு மனம் கல் போல தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா என்னோட அந்த கெட்ட புத்தியெல்லாம் நீங்கணும், என்னோட ஆன்மா சுத்தம் அடையணும், என்னோட மனது நல்லா சுத்தமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், மனநிறைவாக இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய திருவடி அந்த இடத்துல படணும். இறைவனுடைய திருவடி எப்போ படும் அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட அந்த திருவடி எப்போ என்னோட மனதில் படும்? என்னோட மனதில் பட்டுச்சுன்னா என்னோட மனசு தாமரை பூக்களாக மலரும். நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன். அதற்கான வழியை கொடு முருகா அப்படின்னு கேட்குறாரு. வள்ளி தெய்வானையின் திருப்பாதங்கள் மீது காதல் கொண்ட குமரனே, என் மீதும் சிறிதளவாவது கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. நான் இதெல்லாம் நடக்கணும், என்னோட வாழ்க்கையில் மனசு தூய்மையடையணும், என் உள்ளத்தில் வந்து நீ அமரணும், என் உள்ளம் தூய்மையாக இருக்கணும், என்னோட திருவடி என் மனதில் பதியணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அதற்கான பணிகள் என்ன? நான் என்ன பணி செய்தால்
நீ மனம் இறங்கி என்ன வேலை செய்தா மனம் இறங்கி எனக்கு அருள் புரிவா. நான் என்ன செய்யணும்னாவது சொல்லு முருகா, அதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ சொல்லு, கட்டளையிடு, நான் செய்கிறேன். அதற்கான வழியை காட்டு, நான் கண்டிப்பாக செய்கிறேன். என் மனம் தூய்மை அடைகிறதுக்கு ஒரு வழியை காட்டு அப்படின்னு கேட்குறாரு. இந்த பாடலை நம்ம ஒவ்வொருவரும் பாடுறப்ப நம்ம மனதும் தூய்மையாகி முருகனின் அருள் கிடைக்கும்.